பண்டைய காலத்தில் செம்பொன் நாடு என்ற அழகான ராஜ்யத்தின் எல்லையில் செங்குளம் என்ற ஒரு சிறிய கிராமம் இருந்தது. அந்த கிராமத்தில் ரங்கையா என்ற உழைப்பாளி விவசாயியும் அவனது மனைவி ரங்கம்மாவும் வாழ்ந்து வந்தனர். இருவருக்கும் அதிக சொத்து இல்லை. ஆனால் நேர்மையும் உழைப்பும் இருந்தது. கிராமத்தில் யாருக்கு எந்த உதவி தேவைப்பட்டாலும் தங்களால் முடிந்த உதவியை செய்து வந்தார்கள். ஆனால் ஒரு குறை மட்டும் இருந்தது. ரங்கையாவுக்கு நிறைய உறவினர்கள் இருந்தாலும் நல்ல நாட்களில் யாரும் அவன் வீட்டுக்கு வருவதில்லை. திருமணம், திருவிழா, அறுவடை, எந்த நல்ல விஷயத்திற்கும் அவர்கள் வரவே மாட்டார்கள். ரங்கம்மா, நம்மள தேவைப்படுறப்ப யாரும் வரமாட்டாங்க. ஆனா நாம மட்டும் எல்லாருக்கும் உதவி பண்ணிட்டு இருக்கோம். விடுங்கங்க, நாம நல்லது செய்தா போதும், ஒரு நாள் அதுக்கு பலன் கிடைக்கும். அந்த கிராமத்தில் ராமாயி பாட்டி என்ற வயதான பெண் இருந்தாள். அவள் ரங்கையாவின் தூரத்து உறவினர். சிறு வயதிலிருந்தே ரங்கையாவை தன் பேரன் போல வளர்த்தவள். ரங்கையா, நல்ல மனசு இருக்குது, நல்லது. ஆனா யாரை நம்பணும், யாரை நம்ப கூடாதுன்னு தெரிஞ்சிருக்கணும். பாட்டிவா, எல்லாருமே நம்ம உறவு தானே. உறவுன்னு சொல்றது சுலபம். உண்மையான உறவு கஷ்டம் வரும்போதுதான் தெரியும். ரங்கையா சிரித்துவிட்டு வயலுக்கு வேலைக்கு போனான். அன்று முழு நாளும் கடுமையாக உழைத்தான். மாலை வீட்டுக்கு திரும்பும்போது திடீரென்று அவனுக்கு நெஞ்சு வலி ஏற்பட்டது. அவன் கீழே விழுந்தான். அருகில் இருந்த கிராம மக்கள் ஓடி வந்து அவனை வீட்டிற்கு தூக்கிச் சென்றனர். ரங்கையா, கண்களை திறங்க, என்னை பாருங்க. உடனே வைத்தியரை அழைத்தார்கள். வைத்தியர் ரங்கையாவை பரிசோதித்தார். அங்கிருந்த அனைவரும் பதற்றத்துடன் காத்திருந்தனர். என்னால் முடிந்தவரை முயற்சி செய்தேன். ஆனால் ரங்கையா நம்ம விட்டு போய்விட்டார். அந்த ஒரு வார்த்தையை கேட்டதும் ரங்கம்மா கதறி அழுதாள். ராமாயி பாட்டி அமைதியாக ஒரு மூலையில் அமர்ந்து கண்ணீர் வடித்தாள். சில மணி நேரங்களில் பல ஆண்டுகளாக வீட்டுப் பக்கம் கூட வராத உறவினர்கள் ஒவ்வொருவராக வந்து சேர ஆரம்பித்தார்கள். அவர்களில் பூபதியும் சோமையாவும் இருந்தார்கள். ஆனால் அவர்களின் முகத்தில் தெரிந்த கண்ணீர் எல்லாம் உண்மையான துக்கமா அல்லது வேறு ஏதாவது காரணமா? அதை ராமாயி பாட்டி மட்டும் அமைதியாக கவனித்துக் கொண்டிருந்தாள். ரங்கையாவின் மறைவு செய்தி கிராமம் முழுவதும் பரவியது. இதுவரை எட்டி பார்க்காத உறவினர்கள் கூட ஒருவர் பின் ஒருவராக வந்து சேர்ந்தனர். வீட்டின் முன்பு கூட்டம் அதிகரித்தது. ரங்கம்மா கணவரின் உடலருகே அமர்ந்து கதறி அழுது கொண்டிருந்தாள். ராமாயி பாட்டி மட்டும் அமைதியாக அனைவரையும் கவனித்துக் கொண்டிருந்தாள். ஐயோ, ரங்கையா இப்படி போயிட்டானே. வெளியில் அழுது கொண்டிருந்த பூபதி வீட்டின் பின்புறம் சென்றவுடன் வேறு மாதிரி பேச ஆரம்பித்தான். ரங்கையாவுக்கு இருந்த 2 ஏக்கர் நிலம் இப்ப யாருக்கு கிடைக்கும்? அதைத்தான் நானும் யோசிக்கிறேன். பிள்ளைகளும் இல்லையே. இருவரும் பேசுவதை ராமாயி பாட்டி தூரத்தில் இருந்து கேட்டாள். எதுவும் பேசாமல் அமைதியாக இருந்தாள். அந்த இரவு இறுதிச் சடங்குகள் முடிந்தன. மறுநாள் காலையில் ஊர் நாட்டாமையான சேதுபதி வீட்டிற்கு வந்தார். ரங்கம்மா, தைரியமாக இரும்மா. கிராமமே உனக்கு துணையாக இருக்கும். ஐயா, என்னால் எதுவும் யோசிக்க முடியல. அந்த நேரத்தில் பூபதி முன் வந்து நின்றான். நாட்டாமை சார், ரங்கம்மா தனியா எப்படி நிலத்தை பாத்துக்குவா? அந்த நிலத்தை நாங்க பாத்துக்கிறோம். அவன் சொன்னதும் ராமாயி பாட்டி மெதுவாக எழுந்தாள். பூபதி, ரங்கையா உயிரோட இருந்தப்போ ஒரு நாளாவது வந்து அவனுக்கு உதவி செய்திருக்கியா? அது நான். இப்போ மட்டும் நிலம் மேல இவ்வளவு அக்கறையா? அங்கிருந்த அனைவரும் அமைதியாக நின்றனர். ராமாயி பாட்டி ஒரு பழைய மரப்பெட்டியை எடுத்துக் பாந்து கொண்டு வந்தாள். ரங்கையா இறப்பதற்கு ஒரு வாரம் முன்னாடி இந்த பெட்டியை என்கிட்ட கொடுத்து, பாட்டி சரியான நேரம் வந்தா இதை திறந்து காட்டுங்கன்னு சொல்லிட்டு போனான். இதை கேட்டதும் எல்லா உறவினர்களும் அந்த பெட்டியையே பார்த்தனர். பூபதியின் கண்களில் பேராசை தெரிந்தது. பெட்டிக்குள் என்ன இருக்கிறது? தங்கமா, பணமா, அல்லது ரங்கையா எழுதி வைத்த கடிதமா? அந்த மரப்பெட்டியின் உண்மை. பாட்டி, பெட்டியை திறங்க. ரங்கையா என்ன வச்சிருக்கான்னு பார்க்கலாம். அவசரப்படாதே பூபதி, உண்மை தெரிஞ்சுக்க கொஞ்சம் பொறுமை வேணும். பாட்டி மெதுவாக பெட்டியை திறந்தாள். அதற்குள் தங்கமும் இல்லை, வெள்ளியும் இல்லை. ஒரு பழைய துணிப்பை, அதற்குள் ஒரு ஓலைச்சுவடி மட்டும் இருந்தது. பாட்டி, அதுல என்ன எழுதி இருக்குது? இது ரங்கையா இறப்பதற்கு முன் எழுதின கடிதம். பாட்டி அந்த கடிதத்தை அனைவருக்கும் உரக்க வாசிக்க ஆரம்பித்தாள். என் அன்பு உறவுகளே, நான் உயிரோடு இருக்கும்போது என் வீட்டுக்கு வந்தவர்கள் மிக குறைவு. நான் கஷ்டப்பட்ட போது என் கையை பிடித்தவர்கள் இன்னும் குறைவு. ஆனா நான் இறந்த பிறகு என் வீட்டில் கூட்டம் அதிகமாக இருக்கும் என்று எனக்கு தெரியும்.
என்னுடைய நிலம், வீடு, சொத்து எல்லாம் என் மனைவி ரங்கம்மாவுக்கே சொந்தம். அவளுக்கு உதவி செய்கிறவர்கள்தான் என் உண்மையான உறவுகள். சொத்துக்காக வருபவர்கள் என் உறவுகள் அல்ல. ரங்கையா, அந்த கடிதத்தை கேட்டதும் வீடு முழுவதும் அமைதி நிலவியது. பூபதி தலைகுனிந்து நின்றான். சோமையாவுக்கும் வெட்கமாக இருந்தது. பாட்டி, எங்களை மன்னிச்சிடுங்க, நாங்க தப்பு பண்ணிட்டோம். மன்னிப்பு கேட்பது நல்லது. ஆனா இனிமேல் உயிரோட இருக்கிற உறவுகளை மதிக்க கத்துக்கோ. ரங்கையா இறந்தாலும் அவன் தான் நமக்கு ஒரு பெரிய பாடத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறான். என் கணவர் எப்பவும் சொல்வார், உறவு என்பது சொத்தால் வரக்கூடாது, அன்பால் வரணும்னு. அந்த நாள் முதல் பூபதியும் மற்ற உறவினர்களும் உண்மையாக ரங்கம்மாவுக்கு உதவ ஆரம்பித்தனர். வயலில் உழைப்பது முதல் வீட்டு வேலைகள் வரை அனைவரும் துணையாக நின்றார்கள். ராமாயி பாட்டி சிரித்துக்கொண்டே ரங்கையாவின் படத்தை பார்த்தாள். ரங்கையா, நீ உடம்பால இல்லை, ஆனா உன் நல்ல மனசு இன்னும் இந்த வீட்டுல வாழுது. காலம் கடந்தது. ரங்கம்மா தனது கணவர் விட்டுச் சென்ற நிலத்தை உழைத்து நல்ல வாழ்க்கை வாழ்ந்தாள். பூபதி உள்ளிட்ட உறவினர்கள் சொத்துக்காக அல்ல, அன்புக்காக அந்த வீட்டிற்கு வர ஆரம்பித்தனர். ரங்கையாவின் வாழ்க்கை அந்த கிராம மக்களுக்கு ஒரு பாடமாக மாறியது. கதையின் நீதி, உயிரோடு இருக்கும்போது அன்பு காட்டாத உறவு உண்மையான உறவு அல்ல. கஷ்ட நேரத்தில் தோள் கொடுத்து நிற்பவர்களே நம் உண்மையான உறவுகள்.